வணக்கம். நான் உங்கள் சிவன்யா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம ரியா ஸ்டோரியில் பார்க்க போகிற கதை முட்டாளாக இருப்பதும் நல்லது தான். அன்றொரு நாள் அரசவை கூடியது. அப்போது ராஜா மந்திரியை கூப்பிட்டு, என்ன மந்திரியாரே, நீங்கள் எவ்வளோ ஒரு புத்திசாலி, புத்தி கூர்மையுள்ள ஆள், எவ்வளோ ஒரு அறிவாளி, ஆனால் உங்கள் பையன் உங்கள் அளவுக்கு இல்லையே அப்படின்னு சொன்னார். சபையில் இருக்கவங்க எல்லாம் சிரித்தாங்க. அதை பார்த்து மந்திரிக்கும் ரொம்ப அசிங்கமாக போச்சு. ஏன் ராஜா அப்படி சொல்கிறீங்க, என் பையன் என்ன பண்ணா அப்படின்னு கேட்டார். அதற்கு ராஜாவோ, தங்கத்துக்கும் வெள்ளிக்கும் இருக்க வித்தியாசம் கூட உங்கள் பையனுக்கு தெரியல, அதோட மதிப்பும் அவனுக்கு தெரியலை அப்படின்னு சொல்ல மந்திரிக்கும் ரொம்ப அசிங்கமாக போச்சு. எந்த பதிலும் சொல்லாமல் அப்படியே வீட்டுக்கு போயிட்டார். வீட்டுக்கு போனோடனையும் பையன் அப்பாவுக்கு தண்ணி மோந்து கொடுத்து, வாங்கப்பா அப்படின்னு கூப்பிட்டான். ஆனால் மந்திரிக்கோ, ஏனப்பா, ஏன் ராஜா உன்னை இப்படி சொன்னார், உனக்கு தங்கத்துக்கும் வெள்ளிக்கும் உனக்கு மதிப்பு தெரியாதாப்பா அப்படின்னு கேட்டார். அதுக்கு, தெரியும்ப்பா, நான் பள்ளிக்கு செல்லும் போதெல்லாம் ராஜாவும் இன்னும் சில பேரும் அவர் கூட அங்கே உட்காந்துருந்தாங்க. அப்போ, தம்பி, நீ மந்திரியோட பையன் தானே, இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டு, இது தங்கத்துக்கும் வெள்ளிக்கும் எதுக்கு மதிப்பு அதிகம்னு நீ கரெக்டாக சொன்னேன்னா அந்த காசை நீ எடுத்துக்கலாம், இல்லாட்டி நான் மறுபடியும் அதே கேள்வியை நாளைக்கும் கேட்பேன் அப்படின்னு சொன்னார். அவர் 2 கையிலையும், ஒரு கையில் தங்க காசும் இன்னொரு கையில் வெள்ளி காசும் வச்சுருந்தாரு. நான் வெள்ளி காசை எடுத்துட்டேன், இதற்கு தான் மதிப்பு அதிகம் அப்படின்னு நான் எடுத்துட்டேன். அதுக்கு ராஜா கூட இருந்தவங்க எல்லாருமே சிரித்தாங்க. தெரிஞ்சு ஏப்பா நீ வெள்ளி காசவே எடுத்த அப்படின்னு மந்திரியும் மகனை பார்த்து கேட்டார். அதுக்கு மகனும், அப்பா, மறுநாள் நான் பள்ளிக்கு போகும்போது அதே இடத்துல அவங்க மறுபடியும் கேட்டாங்க, அதே மாதிரி நான் வெள்ளி காசை எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்படியே எடுத்து நான் எவ்வளோ காசு சேர்த்து வச்சுருக்கேன் பாருங்கப்பா அப்படின்னு அவனோட சேமிப்பு பெட்டியிலேருந்து நிறைய வெள்ளி காசை காமிச்சான். நான் சரியான தங்க காசை நான் சொல்லியிருந்தா அன்றைக்கி அந்த ஒரு காசு தான் எனக்கு கிடச்சிருக்கும். நான் தவறாக சொன்னனால தான் எனக்கு இவ்வளோ தங்க காசு கிடச்சி இவ்வளோ சேமிப்பு நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அந்த பையன் சொன்னான். அந்த புத்தி கூர்மையை பார்த்து மந்திரிக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உடனே அரசவைக்கு தன் மகனையும் அந்த காயினையும் எடுத்துக்கிட்டு ராஜா கிட்ட போனாரு. பாத்தீங்களான்னு எல்லா விஷயத்தையும் சொல்லவும் ராஜாவுக்கும் பையனோட புத்தி கூர்மையை பார்த்து ரொம்பவே அதிர்ந்து போனாரு. இந்த அறிவு கூர்மையை பாராட்டி தங்க காசுகளையும் கொஞ்சம் கொடுத்தாரு ராஜா. இப்படிதாங்க நாம தான் அறிவாளி, மற்றவங்கெல்லாம் முட்டாள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்ககிட்ட நாம் முட்டாளாகவே இருக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. ஆனால் முட்டாளாக இருக்கிறதுக்கு பின்னாடி நமக்கு என்ன ஆதாயம் இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. நாளைக்கு நம்ம வேறொரு கதையில் சந்திக்கலாம்.